வெல்கம் டு டேட்டா கோச்சிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ 80 டேஸ் சீரீஸ். அதில் நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம டே 57 ஆஃப் த 80 டே கிளாஸஸில் இருக்கோம். இந்த 57th டேல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஊப் கான்செப்ட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய இன்னிட் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செல்ஃப்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பைத்தானில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸஸ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் ஆர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே டீச் பண்றோம். லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல், டேபிளே, பைத்தான், ஜிரா டூல், கிளிக்சென்ஸ், ஆல்ட்ரிக்ஸ், சாட் ஜிபிடி அண்ட் கிட்ஹப். பிளஸ் இதோட சேர்த்து உங்களோட ஆன்லைன் கிரெடிபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது, பண்ண ப்ராஜெக்டை போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல எப்படி கொண்டு வர்றது, உங்களை எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கூகுள்ல போயிட்டு www.datacoaching.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நமக்கு செப்பரேட்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்டர்வியூ ரிலேட்டடான டீடைல்ஸ் பிளஸ் ஜாப் ஓபனிங்கான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டூ ஜாயின் our community. So without delay we will get started into our today's classes. I'll go to my PyCharm. So remember in previous class we have talked about object. இந்த ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ஸ்டஃப் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். First one is attributes and also it is having a behavior. So when you say attribute it is nothing but அது வந்து variables அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். And behavior அப்படின்றது it is the method. So method அப்படின்றது almost function அப்படின்றதுக்கு ஈக்குவல் தான் மெத்தட்னு சொல்லுவாங்க. பட் இந்த நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றத ஊப்ஸ்ல வந்து நம்ம மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இத பத்தி நம்ம டீடைல்டா நம்ம previous classesல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். previous classesல மெத்தட்ல நம்ம வர்க் பண்ணிருக்கோம், பட் வேரியபிள்ஸோட வர்க் பண்ணல. சோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம வேரியபிள்ஸோட வர்க் பண்ண போறோம். சோ here I have certain codes like class நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அதோட டெஃபினிஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். we have defined the configurations of the class. Next so we have com1 is equal to computer, com2 is equal to computers. So we have certain codes here. What we are going to do, see இந்த இடத்துல எனக்கு certain variables வேணும். So when I say variables எனக்கு இந்த இடத்துல ரெண்டு variables வேணும். One is a variable, அது வந்து என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் CPU நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகுது. இன்னொரு வேரியபிள் என்ன சொல்ல போகுது அப்படின்னா என்னட்ட எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் RAM இருக்கு அப்படின்றத சொல்ல போகுது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வர்க் பண்றீங்க அப்படின்னா there are two important things. One is a CPU, another one is the RAM. நம்ம previous classesல இத பார்த்தோம். மேபி ஒரு 8GB RAM இருக்கலாம், 16GB RAM இருக்கலாம். CPU ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு i3, i5, i7 இந்த மாதிரி i9 ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். So we have a different parameters. So இத ரொம்ப சிம்பிளா வைக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒரு வேரியபிள் வந்து என்ன அப்படின்னா CPU, another one is RAM capacity. So when you say you have two variables, where did you find it? அதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா? So இத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக we use a special method. So that is available only in class. So இந்த ஸ்பெஷல் மெத்தட், இந்த ஸ்பெஷல் வேரியபிளுக்கு பேர் தான் நம்ம நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So in order to find this we have a special methods. இது நமக்கு கிளாஸ்ல அவைலபிளா இருக்கு. See இத நம்ம ஸ்பெஷல் வேரியபிள்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஸ்பெஷல் வேரியபிளை நீங்க டினோட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹைஃபன் கொடுத்து அந்த வேரியபிளோட நேம் எழுதி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹைஃபன் கொடுப்பீங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷல் வேரியபிளை நம்ம டினோட் பண்ணக்கூடிய மெத்தட். சேம் அதே மாதிரி இங்க ஊப்ஸ்ல இந்த மெத்தட் ஸ்பெஷல் மெத்தட நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு init அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இந்த init ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் வந்து ஸ்பெஷல் மெத்தட். இந்த ஸ்பெஷல் மெத்தட யூஸ் பண்ணி தான் நீங்க வேரியபிளை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நம்ம ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அண்டர்ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இந்த அண்டர்ஸ்கோர் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா சோ திஸ் அண்டர்ஸ்கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கோட்ஸ்ல இந்த init டிஃபைன் பண்ண போறோம். Let me delete this.
So here I am going to define it def. Okay, underscore 2 time கொடுத்துக்கோங்க. See when you type the underscore இந்த இடத்துல நமக்கு suggestion கொடுக்குறாங்க. ஓகேங்களா, you will get a suggestion. So after this we are going to type enter. See when I type enter, so when you start typing define underscore கொடுத்து in it அப்படி நீங்க டைப் பண்ணும்போது see here you have a ஒரு certain suggestion நமக்கு வரும். ஓகேங்களா, so now I am going to press enter. See நல்ல கவனிங்க, நான் எப்ப இமீடியட்டா enter press பண்ணேனோ இந்த self அப்படின்றது டிஃபால்ட்டாவே அதுவாவே வந்துருச்சு. See I didn't type anything. ஓகேங்களா, so it has passed by his self. So remember one thing, self அப்படின்றது it is not something which we are typing, it is coming automatically. So it is compulsory to have those argument which is self. ரொம்ப ரொம்ப important ஆன விஷயம். So next below this we can do something here. So see normally நம்ம இந்த init அப்படின்ற function எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்ற டைம்ல தான் நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ நம்ம இந்த init ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த init அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். init அப்படின்றதே அதோட வேர்ட்லயே அதோட மீனிங் இருக்கு, இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க C++, ஜாவா அதுலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற வேர்ட் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சேம் அங்க நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றோமோ that is what we are doing here. You can imagine this as a constructor. So what here is, so next நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா if you want to work with the configurations நம்ம என்ன பண்ணணும், we are supposed to call the configurations. ஒரு configurationோட நீங்க work பண்ணணும் அப்படின்னா first நீங்க அந்த configurationஐ கால் பண்ணணும். ஓகேங்களா, so இந்த call of configuration அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை நீங்க கால் ஆஃப் பண்ணல அப்படின்னா it will not get executed. so initோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த நீங்க கால் ஆஃப் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே கால் ஆஃப் ஆயிக்கும். அதுதான் இந்த init, அதுவாவே இனிஷியலைஸ் ஆகி அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆஃப் ஆயிக்கும். அதுதான் அதோடைய மெயின் பர்பஸ். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். if I want to print something, let's print init அப்படின்றதே நம்ம print பண்ணலாம். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல கிளாஸ் கம்ப்யூட்டர் def init self அப்படின்றத கொடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் initஐயே print பண்ண போறேன். print open close bracketல டபுள் கொட்டேஷன் கொடுத்து init கொடுத்துக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க, I am just defining init மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் config யூஸ் பண்ணி எந்த ஒரு கால் ஆஃப்மே பண்ண கிடையாது. whereas இப்போ இந்த இடத்துல பாருங்க def configuration அப்படின்ற இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல I am calling it because இதை எதுக்காக நான் இந்த இடத்துல கால் பண்றேன் அப்படின்னா because I want to execute. பட் இந்த இடத்துல நான் எந்த ஒரு கால் ஆஃப்மே பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் டைரக்டா def init self கொடுத்துட்டு print init அப்படின்னு தான் கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல பாருங்களேன் i5 16GB 1TB அப்படின்னு நான் வந்து கால் ஆஃப் பண்றேன். so the moment I run code, I'll run it, let's see what is the output I am getting. so பாருங்க இதை வந்து in it அப்படின்னு சொல்லி 2 times print பண்ணுது. why it is printing 2 times? because ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே for every object it is calling once. because இந்த இடத்துல நமக்கு டோட்டலா எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு, we have a 2 object. என்ன நம்மளோட ரெண்டு ஆப்ஜெக்ட் com1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், com2 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு தடவை இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆஃப் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல init அப்படின்றது நமக்கு 2 times வந்திருக்கு. ஓகேங்களா, சோ இந்த மெத்தட் இந்த இதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, when you say computer open close bracket இது என்ன பண்ணுது அப்படின்னா init வந்து அதுக்குள்ள கால் ஆஃப் பண்ணிக்குது. சோ இப்போ இதுக்குள்ள எனக்கு ஒரு சில ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். லைக் இதுக்குள்ள எனக்கு ஒரு CPU இல்லனா RAM இத வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். see actually in constructor itself நீங்க இத வந்து பாஸ் பண்ணலாம். அதாவது இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற இந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகே, how I am going to do is, so இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா i5 அப்படின்னு இங்க வந்து இதோட CPU மென்ஷன் பண்றேன், காமா இதோட RAM வந்து 16 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். சேம் I am going to do it for computer 2 also. so here I will keep this as Ryzen வச்சுக்குவோம், Ryzen 3, காமா இதோட RAM வந்து we will make it as 4GB. so இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம், we have a 2 computers. first computer வந்து i5 அப்படின்ற CPU 16GB RAM இருக்கு. செகண்ட் கம்ப்யூட்டரோட CPU Ryzen 3 with 4GB RAM இருக்கு. ஓகேங்களா, so இப்போ இந்த இடத்துல எனக்கு different 2 computers, I have 2 different computers with 2 CPU and 2 RAM. so இப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், that is my next question. see of course we need to pass the value here. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த self அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த init self இந்த இடத்துல நம்ம வேல்யூவை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும்.
பண்ணணும். பாஸ் பண்ணாதான் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். how we are going to pass it? so இந்த இடத்துல def init self அப்படின்ற இடத்துல CPU அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து RAM அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. so இந்த இடத்துல நம்ம இத டைப் பண்றது மூலமா என்ன பண்றோம்? we are accepting it. okay, so here I am getting another question. see we are passing two arguments. இந்த இடத்துல என்னென்ன arguments பாஸ் பண்றோம்? CPU பாஸ் பண்றோம், RAM பாஸ் பண்றோம். பட் இது வந்து மூணு arguments அக்செப்ட் பண்ணுது. என்ன அந்த மூணு arguments? செல்ஃப் ஒன்னு, CPU ஒன்னு, RAM ஒன்னு. நம்ம பாஸ் பண்றது என்னவோ ரெண்டு தான், பட் இது என்ன அக்செப்ட் ஆயிக்குது? மூணு தான் அக்செப்ட் ஆயிக்குது. எதனால இது மூணு அக்செப்ட் ஆகுது அப்படின்னா, the moment you say com1 com1 computer 1 இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து மூணு தான் வந்து மூணு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்குது. புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல com1 கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இந்த com செல்ஃப் அதுவே எடுத்துட்டு அதுக்கப்புறமா CPU RAM எடுத்துக்குது. அதனால தான் இது மூணு ஆர்குமெண்ட்ஸ் இதுக்குள்ள கொண்டு வச்சிருக்கு. இதே விஷயத்தை நம்ம ப்ரீவியஸாவும் பண்ணிருக்கோம். நீங்க கான்ஃபிக் கால் பண்ணும்போது நீங்க வந்து அதுக்குள்ள ஒரு செல்ஃபையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்க பாஸ் பண்றது கிடையாது. அதுவாவே ஆட்டோமேட்டிக்காவே பாஸ் ஆயிக்கும் செல்ஃப் மூலமா. சோ சேம் திங் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். சோ இந்த இடத்துல நீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும் போது you are passing the two parameters but there are actually three parameters. என்னென்ன parameters இருக்கு? ஒன்னு ஆப்ஜெக்டாவே இருக்கு, இன்னொன்னு வேல்யூ அப்படின்றது இந்த இடத்துல CPU first value, third வந்து என்ன அப்படின்னா RAM, that is 16. see it makes sense right? but இது work ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல சிம்பிளான ஒரே ஒரு விஷயங்க, every object have values. so இந்த இடத்துல CPU and RAM அப்படின்றது it is just an arguments. if you want this to be a part of your object, இந்த CPU RAM உங்களோட ஆப்ஜெக்ட்டோட ஒரு பார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? you need to say இல்ல அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த வேல்யூவை அசைன் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னது? செல்ஃப். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன்? செல்ஃப் டாட் CPU is equal to CPU அப்படின்னு நான் அதுகிட்ட வந்து சொல்றேன். சொன்னா மட்டும்தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்றத அதுக்கு அசைன் பண்றேன். ஓகேங்களா? சோ நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் 1 அப்படின்றது என்னோட ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க சேம் நேம் தான். இதுல வந்து நீங்க COMP1 தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல நான் CPU னு வச்சிருக்கேன். நீங்க வேற ஒரு நேம் கொடுக்கணும் அப்படினாலுமே கொடுத்துக்கலாம். இல்ல self dot com1 dot அப்படி நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. Here I have taken a different name. So then I have for the RAM also self dot RAM is equal to RAM. ஓகேங்களா? நீங்க different name எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் உள்ள argumentsல என்ன நேம் இருக்கோ அதுவே எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க இடத்துல comp1 comp2 அப்படின்னு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். So இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன values பாஸ் பண்றோம்? CPU அப்படின்னும் போது i5 வந்து CPU குள்ள போகும். RAM அப்படின்னும் போது 16 அப்படின்றது RAM குள்ள போகும். ஓகே, இது எப்படி உள்ள போகும்னா ஒரு ஆர்குமெண்டா தான் உள்ள போகும். சோ நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு ஆர்குமெண்டா ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணிருக்கோம் by using this self dot CPU is equal to CPU, self dot RAM is equal to RAM அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ இது behind the scenesல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். see think that we have a two object. ஓகேங்களா? இந்த ரெண்டு பாக்ஸை வந்து நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணிக்குவோம். சோ இத வந்து நம்ம com1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இத வந்து com2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த com1 ஓட CPU என்ன அப்படின்னா i5 இருக்கு. இதோட RAM வந்து 16 GB நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து Ryzen இருக்கு. இதோட CPU Ryzen, இதோட RAM வந்து நம்ம 4 GB னு எடுத்திருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட் 1, இது ஆப்ஜெக்ட் 2. ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலான CPU இருக்கு, இண்டிவிஜுவலான RAM இருக்கு. சோ அப்ப நீங்க whatever the value you pass on the comp1 இருக்குல, இதுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா automatically it will go to the object. கரெக்ட்டுங்களா? whatever the value you pass in computer 2 it will go into the object. அதுதான் நம்ம சொல்றோம். ஆல்ரெடி நமக்கு செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கு. நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடும். ஓகேங்களா? so here we have a two object. நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. so that's why we have a two different values. so இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகரேஷன்ல instead of printing this i5 16 GB 1 GB, so you can say this also like CPU RAM அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி டைரக்டா நீங்க டைப் பண்றதுக்கு பதிலா see I'll do that, I'll delete it. so here instead of saying like this I'll delete this.
and I'll say config is என்ன config இந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் comma CPU and RAM. Okay, see actually we are getting an error. What's wrong here? Let me run this and check. First இத run பண்ணி பாப்போம். Run the test file. Let me delete this all. So when I run this, we are getting an error. Why we are getting an error? Because இந்த இடத்துல CPU அப்படின்றது ஒரு local variable கிடையாது. It is an object. ஓகேங்களா? So but இந்தத நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி நீங்க ஒரு வேரியபிளை வந்து ஆப்ஜெக்ட்டா ரெஃபர் பண்ணுவீங்க அப்படினா by using self. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நம்ம self வந்து பாஸ் பண்ண போறோம். So here print config is அப்படினு எழுதிட்டு இந்த இடத்துல CPU க்கு முன்னாடி self.cpu, இந்த இடத்துல RAM க்கு முன்னாடி self.ram கொடுங்க. See இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம வந்து ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இத பாஸ் பண்றோம். இந்த CPU RAM அப்படின்றது it is not just இது வந்து ஒரு வேரியபிள் கிடையாது. இது வந்து ஆப்ஜெக்ட்டா நம்ம அசைன் பண்ணனும். அத அசைன் பண்றதுக்காக self.cpu self.ram அப்படினு சொல்லும். சோ இதோட ஐடியா என்ன அப்படினா இந்த இடத்துல நீங்க செல்ஃப பாஸ் பண்றீங்க. சோ அதனால உங்களால இதுல இருக்க கூடிய வேல்யூவை ஃபெட்ச் பண்ண முடியும். ஓகே, சோ you can imagine your methods and datas are working together. அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா you will understand it. சோ இதுக்கு நம்ம வந்து ஒரு நேம், இந்த கான்செப்ட்க்கு பேர் வந்து ஒரு நேம் இருக்கு. அது என்ன அப்படின்றத I will discuss later. இந்த செக்ஷனோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். சோ பட் இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. we are just binding our data with every method. ஒரு மெத்தடுமே நம்ம பைண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். so one object will have it one method and variables, so they are working together. so இப்போ நம்ம இந்த கோட ரன் பண்ணி பாப்போம். I'll run the code now. see now I got the answers. so outputல என்ன வந்திருக்கு அப்படினா config is i516 வந்திருக்கு, config is Ryzen 3 4 வந்திருக்கு. so this is the idea. this is how you create a variables. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே அதோட own values இருக்கும். ஓகேங்களா? so this is the concept of the oops. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு லிட்டில் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், பட் லேட்டர் நீங்க வர்க் ஆகும்போது you will understand it better. so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செல்ஃப்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். so we have discussed about oops concept. ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், கிளாसेसனா என்னன்னு பார்த்தோம், initனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். that is called as constructor and self. self பத்தி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பட் டீடைல்டா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். see because self அப்படின்றது it is a very very important thing. இது வந்து ஈஸி தான் லேர்ன் பண்றதுக்கு, பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல கன்ஃபியூஸ்டாவும் இருக்கும். சோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கு அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ initனா என்னன்னு பார்த்தோம். சோ init அப்படின்றது it is nothing but it is called as a constructor. சோ எதுக்காக init வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படினு சொல்றோம் அப்படினா that we will discuss now. see why these are important, that also இத எதனால வந்து init னு சொல்றாங்க, init எதனால constructor னு சொல்றாங்க, எதனால இது important அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். so let me remove everything and we will write the code another time. so இப்போ இந்த இடத்துல என்கிட்ட class computer அப்படினு மட்டும் தான் தெரியும். we know every class will have an object. so as I mentioned earlier, இந்த கான்செப்ட் ஒரு டிசைன் அப்படின்ற கான்செப்ட் பத்தி நம்ம earlier பேசணும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் டிசைன் பண்றதா இருந்தாலும் we need a design. ஓகேங்களா? சேம் அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். so this computer அப்படின்றதுமே வந்து ஒரு class is nothing but a design, and இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to create an object. so இந்த இடத்துல இதுதான் வந்து டிசைன் எடுத்துக்குவோம். so இந்த இடத்துல டிசைன் அப்படின்றது it is nothing but a class. okay, so based on the design we are going to create a object. அப்ப class பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? so இந்த இடத்துல class அப்படின்றது கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி we are going to create an object. so what I will do is we have a class. இந்த classல இருந்து நம்ம இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். how do we create it? let me delete this. c1 அப்படினு எடுத்துக்கிறோம். c1 is equal to computer னு எடுத்துக்கிறோம். c1 is equal to computer. see actually what happened here is, so நம்மளோட ஒரு சிஸ்டம்லயுமே we will have the, இப்போ நம்ம ஏதோ ஒரு சிஸ்டம்ல எடுத்துக்கோம். இந்த சிஸ்டம்ல வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கும். அந்த மெமரிக்கு பேர் வந்து ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. what is that? ஹீப் மெமரி. so இந்த ஹீப் மெமரிக்குள்ள தான் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? like this we will store எல்லா ஆப்ஜெக்ட், whatever how many objects உங்களுக்கு இருந்தாலுமே எல்லாத்தையுமே இந்த ஹீப் மெமரிக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. see earlier ஆயும் நம்ம இன்டிஜர், ஸ்ட்ரிங் இத பத்தி பேசும்போதுமே இத படிச்சிருக்கோம். so these are called as
object in Python. ஓகேங்களா? So in this scenario, here the object will take some space. கரெக்ட் தானே? ஒரு ஸ்பேஸ் இதுக்குள்ள வந்து சேவ் ஆகும்போது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். லைக்வைஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து அந்த மெமரிக்குள்ள இருந்து எடுத்துக்கும். See, இது ஆல்ரெடி ஐடி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஐடி ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு இந்த C1 ஓட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? C1 அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்பேஸ் இது எடுக்குது இல்லையா, ஒரு ஸ்பேஸ் எடுக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அதுதான் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஐடி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், we are going to print the value of C1, that is nothing but the address. So first நம்ம அட்ரஸை பிரிண்ட் பண்ணிக்குவோம். So to print the address I am using ID. இந்த ஐடிக்குள்ள நான் வந்து C1 அப்படின்றத பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடிக்குள்ள நம்ம C1 பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்னா இதுல print அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால இதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ here I am going to type print, open the bracket, here I need to close the bracket. Okay, ஸோ இப்போ நான் கோடை வந்து ரன் பண்றேன். So when I run the code I am getting an error. See, actually why we got the error? Because நம்ம இந்த இடத்துல கிளாஸை வந்து எம்டியா வைக்க முடியாது. கிளாஸ் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி இருக்கு, எம்டியா இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணனும், பாஸ் பண்ணி போகணும். we have to add some variables. so இந்த இடத்துல என்னால variables ஆட் பண்ண முடியாதனால நான் ஜஸ்ட் இத வந்து என்ன பண்றேன், பாஸ் பண்ணி போக போறேன். ஓகேங்களா? so I'll run the code again. see, now I am getting some numbers 2 1 8 2 ஒரு random numbers கிடைக்குது. இந்த random number அப்படின்றது it is nothing but இந்த C1 அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் தான். ஓகேங்களா? so இந்த output அப்படின்றது it is the address of the memory. so what happen if I create an object? இப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. let's say I have another one object like C2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். இதே போல செகண்டையும் பிரிண்ட் பண்ணலாம். print id open the bracket C2 I'll close the bracket. sorry. okay, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்து ரெண்டு ஆப்ஜெக்டோட வேல்யூமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி இதை ரன் பண்ணும் போது எனக்கு சேம் அட்ரஸ் வருமா இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐ வில் ரன் த கோட் நவ். See, I am getting a different address. அப்படினா every time when you run the code, you will get a different address. Because எதனால அப்படின்னா ஒரு டைம் நீங்க ரன் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதனால நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வந்திருக்கு. ஒன்ஸ் அகைன் நான் இப்போ இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கோட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு தடவை ரன் பண்ணும்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? See, let us check. I will run once again. See, I am getting a different address. See, எதனால நமக்கு different address கிடைக்குதுன்னா because of new execution. ஒரு தடவை கிரியேட் பண்ணும்போது நமக்கு அட்ரஸ் வந்து புதுசா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் உங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது அது புது ஸ்பேஸ் தான் அலோகேட் பண்ணும். ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் அகைன் கிரியேட் பண்ணாலுமே நியூ ஸ்பேஸ் தான் அலோகேட் பண்ணுமே தவிர்த்து இயர்லியரா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எடுத்துக்காது. சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இது எடுத்துக்கும், 1 MB 2 MB இல்ல 1 KB 5 KB எந்த அளவுக்கு சைஸ் இது வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு क्वेश्चन வரலாம், யார் இந்த ஸ்பேஸை வந்து டிசைட் பண்றாங்க, யார் இந்த மெமரியை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்றாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் क्वेश्चनா இருக்கலாம். ஆக்சுவலா இந்த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் சைஸ் வந்து இருக்கும். சோ we can say உள்ள இருக்கக்கூடிய attributes டிபெண்ட் பண்ணி தான் அதோட சைஸ் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் if ஒரு கிளாஸ்ல வந்து 5 வேரியபிள்ஸ் 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா it depends upon அதுக்குள்ள நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா பாஸ் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி இதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் சைஸ் of each variable. ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் இது யாரு ரெஸ்பான்சிபிள், யார் இதை அசைன் பண்றாங்க, யார் இந்த ஸ்பேஸை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா that is called as a constructor. கன்ஸ்ட்ரக்டர் தான் இதுக்குரிய ஸ்பேஸை வந்து டிசைன் பண்றதாவோ கால்குலேட் பண்றதாவோ அசைன் பண்றதோ இது எல்லாமே பண்றது கன்ஸ்ட்ரக்டர் தான் பண்ண முடியும். ஓகேங்களா?
சோ இதுல கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த கம்ப்யூட்டர் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கம்ப்யூட்டர் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்குல்ல இந்த கம்ப்யூட்டர் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ whenever நீங்க எப்பலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறீங்களோ இது என்ன ஆகும் இது வந்து init மெத்தட வந்து அது கால் ஆஃப் பண்ணிக்கும். சோ of course நீங்க எக்ஸ்டர்னலா இதுல init அப்படின்னு டைப் பண்ணனும் அவசியமே கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் டைப் பண்ணா பை டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்து init அது கால் ஆஃப் பண்ணிக்கும். சோ இப்போ என்ன பண்ண போறேன் I am going to define some more variables. சோ இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வேரியபிள்ஸ் டிசைன் பண்றது நமக்கு we have one choice like function init define பண்ணி நம்மளால பண்ண முடியும். So I am going to do it. So இந்த இடத்துல pass delete பண்ணிட்டு I am going to define it def யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு init enter கொடுத்தீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா init by டிஃபால்ட்டாவே செல்ஃப் உள்ள பாஸ் ஆயிக்கும். இது ஆல்ரெடி பாத்துறோம் நம்ம. So init யூஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். See as of now I have not talked about self. இந்த இடத்துல வந்து நான் def init மட்டும் பத்தி பேசுறேன். இந்த self பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். Just I will go ahead with the calculations. So இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறேன். So regarding this variables பத்தியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So I will so இந்த இடத்துல நான் என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறேன் அப்படினா name அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்க போறேன். எப்படி நம்ம வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம் self dot நான் name னு எடுத்துக்கிறேன். So name is equal to any name you can give it. I will give it as abcd அப்படினு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? Then இந்த name உள்ள பர்சனுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். self dot age னு எடுத்துக்கோ. ஓகேங்களா? So is equal to இந்த name உள்ள abcd அப்படின்ற ஒரு நேம் உள்ள பர்சனுக்கு வந்து 28 அப்படின்ற ஏஜ் நான் கொடுத்துக்கிறேன். So here it is self. So இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஒன்னு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இன்னொன்னு ஏஜ் அப்படின்ற வேரியபிள் எடுத்திருக்கோம். So இந்த வேரியபிளை நம்ம attributes அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? So now we have இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே இது இருக்கும் இல்லையா கரெக்ட்டுங்களா? both object will have same value right? இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த ரெண்டு சேம் வேல்யூஸ்மே இருக்கும். So let's imagine I have a two object and both object have the same value. என்னட்ட இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு பட் ரெண்டு ஆப்ஜெக்ட்லயுமே எனக்கு சேம் வேல்யூஸ் தான் இருக்கு. பட் அந்த இப்ப அப்படிதானே இருக்கு இங்க C1 C2 ன்னு ரெண்டு இருக்கு. அது ரெண்டுக்குமே சேம் வேல்யூஸ் தான் இருக்கு. பட் இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணனும். அதை எப்படி என்னால பண்ண முடியும் அப்படினா see instead of printing id இந்த இடத்துல id c1 அப்படினு இருக்கும் இல்லையா இதுக்கு பதிலா you can change it like print open the bracket. so இந்த இடத்துல c1 dot name அப்படினு நீங்க print பண்ணலாம் name அதாவது இந்த இடத்துல print name of c1 அப்படி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல print c2 dot name அப்படினு சொல்லலாம். அப்ப name of c2 print பண்ணுங்கன்னு சொல்றோம். so what will happen இது வந்து சேம் டேட்டாவை print பண்ணுவா. இப்போ இது நான் கொடுத்திருக்கேன் எல்லாரோட வேல்யூஸ்மே ஈக்குவலா இருக்கு. அப்ப இது சேம் டேட்டாவை print பண்ணுமா இல்ல டிஃபரண்ட் டேட்டாவை print பண்ணுமா அப்படினு பாப்போம். let us run the code. See it is printing the same name abcd abcd of course because நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டுக்குமே சேம் வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம். அதனால இது வந்து சேம் தான் print பண்ணும் because by default ஆவே it have that. suppose இதுக்கு நீங்க உங்களோட own values assign பண்ணனும் அப்படினா what you can do is so அப்ப என்னோட own value assign பண்றதுக்கு I have two choices. ஒண்ணு என்ன அப்படினா print பண்றதுக்கு முன்னாடி இதோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடியதை நான் நேமை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? I can do that. So how we can do this the c1 c2 print பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் c1 ஓட நேமை சேஞ்ச் பண்ண போறேன். c1 name is equal to instead of abcd நான் x y z கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த இடத்துல நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேமா இருக்கக்கூடிய நேமை c1 க்கு டிஃபரண்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். now let us run the code. So இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க C1 is different and C2 is different. எதனால எனக்கு டிஃபரண்டா கிடைக்குது அப்படினா because C1 அப்படின்றது டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட் ஆவும் C2 அப்படின்றது டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட் ஆவும் கன்சிடர் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல ஏஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. நம்ம ஏஜையும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். So I will do the changes of A to C1 dot age is equal to நம்ம ஆல்ரெடி 28 னு கொடுத்திருக்கதை இப்போ இந்த இடத்துல 30 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே? see இந்த இடத்துல நான் actually print பண்ணல பட் இந்த மாதிரி உங்களால ஏஜையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்ல நீங்க ரன் பண்ணீங்க அப்படினா ஏஜும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் நேம் மட்டும் தான் print பண்ணிருக்கோம். ஏஜ் நம்ம இன்னும் print பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களால ஏஜும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூவை டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். see remember here I will explain you by the pictures. இப்போ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு.
ஓகேங்களா? ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் 1 ஓட நேம் வந்து XYZ, அதோட ஏஜ் வந்து 30. என்னோட ஆப்ஜெக்ட் 2 ஓட நேம் வந்து ABC, அதோட ஏஜ் I have taken as 28. ஸோ இதை வந்து C1 அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதை C2 ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம், வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க பண்ணிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. ஸோ அப்ப இந்த இடத்துல क्वेश्चन என்ன அப்படின்னா, அப்ப எதுக்காக இங்க நம்ம செல்ஃப் யூஸ் பண்றோம்? செல்ஃப் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? எதுக்காக நம்ம இங்க செல்ஃப் யூஸ் பண்றோம்? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, so to explain this, இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். let me delete this all. so என்ன ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, update அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, so here def update open the bracket, அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே செல்ஃப் பாஸ் ஆயிருச்சு. சரி, நான் இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு சொல்றது மூலமா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிருக்கேன். இட்ஸ் மேபி அது ஏஜா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நேமா இருக்கலாம், எனிதிங். சோ பட் the moment I say update, இந்த இடத்துல என்னோட ஏஜை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன நான் மென்ஷன் பண்ணல, அது ஏஜா இருக்கலாம், இல்ல நேமா என்ன வேணா இருக்கலாம். பட் I will say I want to change self dot age சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்றேன். is equal to இங்க 28 அப்படின்னு இருக்குறத I will change it to 13. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி 28 அப்படின்னு இருக்கக்கூடிய ஏஜை 13க்கு சேஞ்ச் பண்றோம் by using update அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமா. சோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்டேட்டை கால் ஆஃப் பண்ணணும். கால் பண்ணா மட்டும்தான் இது வந்து அப்டேட் ஆகும். ஓகே, சோ இந்த அப்டேட்டை இப்போ எப்படி கால் ஆஃப் பண்றது? இத கால் ஆஃப் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லனா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி அதை கால் பண்ணலாம். ஓகே, சோ let us try this. பிஃபோர் பிரிண்டிங்க்கு முன்னாடி தான் நம்ம கால் ஆஃப் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், C1 டாட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்டேட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இப்போ நமக்கு எத்தனை இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இந்த அப்டேட் அப்படின்னு நான் கொடுக்கும் போது இது என்னவாகும் அப்படின்னா, என்னோட எக்ஸிகியூஷனை இங்க இருந்து, ஸோ இந்த அப்டேட் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல இருந்து இட் வில் டேக் டு திஸ் பிளேஸ். ஓகேங்களா? அந்த அப்டேட் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, நம்ம அப்டேட் அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ண உடனே இந்த பாயிண்ட் எங்க போகும், டைரக்டா இந்த செல்ஃப்க்கு போகும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு, I got one object here, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, I got another one object and we are changing this. இந்த ஆப்ஜெக்ட்டோட நேம தான் நம்ம XYZ to 30 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? so now everything is fine. So as I told, நான் அப்டேட் அப்படின்னு எழுதின நிமிஷமே இது எங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த def update self அப்படின்றதுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி இதோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றேன். வாட் இஸ் மீன் பை தட் ஸ்டார்டிங் எக்ஸிகியூஷன் அப்படின்னா, இட் இஸ் கெட்டிங் கால்ட் ஆஃப். அதை வந்து கால் பண்ணுது, இங்க இருந்து நான் அப்டேட் பண்ணோன்னா அந்த செல்ஃபை வந்து கால் ஆஃப் பண்ணுது. என்ன சொல்லுது, I belong to the class computer. நான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்ல தான் இருக்கேன், என்னோட ஜாப் வந்து something I have to do. அது என்ன அப்படின்னா அப்டேட் அப்படின்றதுனால ஏஜ் வந்து நான் அப்டேட் பண்ணனும் அப்படின்றது அந்த இடத்துல நல்லா அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சி பட் ஹோல்ட் ஆன், என்ன அப்படின்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு, இங்க நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? பட் நான் அப்டேட்னு கொடுக்கிறேன். அப்டேட்னு கொடுக்கும்போது இந்த பைத்தானுக்கு எந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தெரியுமா? அதாவது C1 அப்டேட் பண்ணணும்ன்றது தெரியுமா, C2 அப்டேட் பண்ணணும், எதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு தெரியுமா? அது வந்து அப்டேட் ஆகும்னு நமக்கு தெரியும், பட் எதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, no we didn't do that. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல we have to pass value inside this bracket. just வந்து C1 dot update அப்படின்றது நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், வேல்யூவை பாஸ் பண்ணணும். that is very important. so எந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய C1 நம்ம அப்டேட் பண்ணணும், மேபி ஆப்ஜெக்ட்டுக்கு 1 ஆப்ஜெக்ட் 2 அப்படின்றத நம்ம உள்ள வேல்யூ பாஸ் பண்ணி மென்ஷன் பண்ணணும். சோ இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி பேசுறோம், மேபி இட்ஸ் C1 ஓட ஏஜா C2 ஓட ஏஜா அப்படின்றத மென்ஷன் பண்ணு. see clearly I will explain you. இப்போ என்கிட்ட இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்றது இது வந்து C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த இடத்துல C2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இங்க நம்ம நேம் என்ன கொடுத்திருக்கோம், XYZ னு கொடுத்து 30 னு கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல ABC னு கொடுத்து 28 கொடுத்திருக்கோம். ஓகே, சோ இப்போ நான் இங்க அப்டேட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அப்ப யூஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணணும்னு பைத்தானுக்கு தெரியும், பட் இதை அப்டேட் பண்ணணுமா இதை அப்டேட் பண்ணணுமா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. சோ அதுக்காக தான் இதுக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்றோம், செல்ஃப்
செல்ஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? சோ இங்க எதுக்காக நம்ம செல்ஃப் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டரா ஆக்ட் பண்ணும். இந்த தான் வந்து சொல்லும் நீங்க வந்து C1க்கு டைரக்ட் பண்ணணுமா C2 டைரக்ட் பண்ணணுமா அப்படின்றதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் இங்க நம்ம செல்ஃப் அப்படின்றதை யூஸ் பண்றோம். So here we have the two object. The self will direct either to C1 or C2 based on நீங்க என்ன call off பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது இந்த டைரக்ஷன்லயோ இந்த டைரக்ஷன்லயோ போகும். So suppose if I am saying C1, where is that update function? Here it is. C1 update, then இந்த bracketக்குள்ள நான் வந்து C1 பாஸ் பண்ண போறேன். சோ அப்படினா அந்த இதுக்குள்ள நான் C1 பாஸ் பண்ணேன் அப்படினா என்ன ஆகும்? இந்த செல்ஃப் எதுக்கு அசைன் ஆகும்? டைரக்ட்டா it will go to C1. சப்போஸ் இதுக்குள்ள நான் C2 அப்படினு பாஸ் பண்ணேனா இந்த செல்ஃப் will go to C2. சோ நம்ம உள்ள என்ன வேல்யூ அசைன் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த செல்ஃபோட டைரக்ஷனை இது சேஞ்ச் பண்ணிக்கும். சோ that is why self is very important, because self எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 10 நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க ஏதோ ஒரு பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணனும் அப்படினா அந்த இடத்துல நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். See, that's all about the self. So இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பாத்துறோம், செல்ஃப்னா என்னன்னு பாத்துறோம். We will discuss one more thing. எப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்றது அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். I hope self constructor உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். So let's say I have two objects like C1 C2 அப்படினு என்ற ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. So let me delete this. இந்த அப்டேட் ஆனதை delete பண்ணிட்டு we will have same values. So இதை நான் delete பண்ணதுனால இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கோட நேம் ஏஜ் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? So இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் கம்பேர் பண்ணணும். So let's say I want to compare the age. Object 1 ஓட ஏஜையும் object 2 ஓட ஏஜையும் நான் கம்பேர் பண்ணணும். So here I am going to compare by using if function. If C1 is equal to C2. Okay, colon யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே if function யூஸ் பண்ணும்போது colon யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை நான் கம்பேர் பண்றேன். அதாவது ரெண்டு பீப்பிளை நான் கம்பேர் பண்றேன் based on their age. So இப்போ அவங்களோட ஏஜ் வந்து சேமா இருந்தது அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஜ் இஸ் சேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். So here I will print within a bracket என்ன எனக்கு print பண்ணனும், the age is same அப்படினு print பண்ணனும். Age is same. So let's do this. நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்றது once again I check. I want to check both objects have the same age. ரெண்டுக்குமே same age இருந்ததுனா they are same அப்படினு print பண்ணனும். பட் எனக்கு இந்த இடத்துல அட்ரஸை கம்பேர் பண்ண வேணாம். அதோட வேல்யூஸ் தான் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ், அது ஏஜ் தான் நான் கம்பேர் பண்ணுமே தவிர்த்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸை வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். I want to compare their values. I want to compare their age. இந்த இடத்துல நேம் எனக்கு மேட்டர் கிடையாது. அது சேமா கூட இருந்துட்டு போலாம். சேம் மேபி ஏபிசியும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏபிசியா கூட இருந்துட்டு போலாம். that is doesn't matter, but age வந்து டிஃபரண்டா இருக்கணும். so in this case அப்படி இருக்கும்போது we cannot say C1 is equal to C2 அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது, because we don't know. அதாவது பைத்தானுக்கு வந்து இதை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. so அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to use the separate function. ஒரு அந்த இதை கம்பேர் பண்றதுக்காக செப்பரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அதை கம்பேர் பண்ண முடியும். so நான் இப்போ இதை என்ன பண்ண போறேன், I will say like I'll delete this C1 is equal to C2 அப்படின்றத நான் delete பண்ணிக்கிறேன். delete பண்ணிட்டு C1 dot compare. so அப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்பெஷலா compare அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். C1 ஐ எதோட கம்பேர் பண்ணனும், C2 ஓட கம்பேர் பண்ணனும். see again இந்த இடத்துல compare அப்படின்றது பைத்தானோட inbuilt ஃபங்க்ஷன் கிடையாது. so இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வருது, unresolved attribute reference compare for class computer அப்படின்னு வருது. so இந்த compare அப்படின்றது பைத்தானோட inbuilt function கிடையாது. this has been created by myself. so இந்த compare என்ன பண்ணோம் அப்படின்னா it is going to compare C1 and C2, but in order to compare with you have to define your function. என்ன அப்படின்றத நீங்க define பண்ணா மட்டும்தான் it will compare it. ஓகேங்களா? so நான் இதை define பண்ணனும் அப்படின்னா what I am going to do is, so இந்த இடத்துல நான் இப்ப டிஃபைன் பண்ணிக்கிறேன். so def ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம். எதை கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணனும். ஓகேங்களா? so compare within a bracketல self பாஸ் பண்றோம். so in this comparisonல வந்து நம்ம என்ன பண்ணனும், first வந்து self பாஸ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் one more objectையும் நீங்க பாஸ் பண்ணனும். கரெக்ட்டா? இந்த C2 அப்படின்ற இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணனும். so self அப்படின்றது இந்த இடத்துல C1, C2 அப்படின்றது again you are comparing C1 with C2. so இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
simple. We are going to compare two objects, so we need to pass it inside. So இந்த இடத்துல எதுக்காக நம்ம self யூஸ் பண்ணிருக்கோம்? C1 தான் இந்த இடத்துல self-ஆ சேஞ்ச் ஆகும். C2-வை நம்ம இன்னொன்னோட கம்பேர் பண்ண போறோம். See இந்த இடத்துல நீங்க C2 அப்படின்னு கூட வைக்கணும்னு தேவையில்லை. You can have it as another name. For example, நான் இது other அப்படின்னு எடுத்துக்கிறேன். So இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஒன்னு self, இன்னொன்னு other. So இந்த இடத்துல self அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா C1 டினோட் பண்ணுது. ஓகே, other அப்படின்றது C2 டினோட் பண்ணுது. So எதனால வந்து C1 வந்து செல்ஃப் ஆச்சு அப்படின்னா because we are calling it, இந்த இடத்துல நம்ம கால் பண்றோம். ஓகேங்களா? So suppose இத நீங்க ரிவர்ஸ்ல இப்ப சொல்றீங்க, like C2 இந்த இடத்துல C2 டாட் கம்பேர் within the bracketக்குள்ள C1 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல C2 வந்து செல்ஃப் ஆயிரும், C1 வந்து other ஆயிரும். ஓகே, so once you have this self and இப்ப நம்ம கிட்ட செல்ஃப் இருக்கு, other இருக்கு, நம்மளால இப்ப கம்பேர் பண்ண முடியும். So what I am going to do is இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணிட்டு இது வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா print என்ன சொல்லி இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். என்ன கம்பேர் பண்ணனும்? if self dot age is equal to, சோ இந்த இடத்துல if self dot age equal to other dot age, அதாவது C1 ஏஜும் C2 ஏஜும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணனும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணனும். else அப்படி இல்ல, ஈக்குவலா இல்ல அப்படின்னா என்ன பண்ணனும்? ரிட்டர்ன் false அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணனும். else return false. so இத நீங்க one lineல எழுதணும் அப்படினாலுமே எழுதிக்கலாம். it is not an issue. இந்த மாதிரி நீங்க 3 linesல எழுதுறனாலுமே எழுதிக்கலாம். so now you can compare it. actually they don't have the same age. ஓகேங்களா? இந்த அப்டேட்டை நம்ம வந்து இந்த இடத்துல delete பண்ணிக்குவோம். so delete பண்ணிட்டோம் அப்படின்னா they don't have the same age. now the age is different. let me run the code now. so it is showing me the error. என்ன error அப்படின்னா indentation error இருக்கு. so what I'll do is I'll backspace it. now let run the code again. so line 8 also it is showing me the indentation error. I'll correct it. so let me run it one more time. so இப்போ இங்க இடத்துல நமக்கு 9th லைன்ல வந்து எரர் காமிக்குது. என்ன எரர் அப்படினா if யூஸ் பண்ணும்போது எப்பவுமே கோலன் யூஸ் பண்ணனும். that is very very important. so elseலயே நம்ம கோலன் யூஸ் பண்ணிட்டோம். I will run the code now. so the name true is not defined. so what we can do is here make it as capital letter true, here make it as capital letter. okay, so everything looks perfect. இப்போ நம்ம run பண்ணுவோம். I will get output now. see here the age is same அப்படிங்கற அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. சோ எதனால இந்த இடத்துல நமக்கு age is same னு வந்திருக்குனா நம்ம அப்டேட் எல்லாத்தையுமே delete பண்ணிட்டோம். ஓகேங்களா? suppose if they have a different age, like இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? C1 ஓட ஏஜ் வந்து 30 ஆ சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? so here I will add this C1 computer ன்னு இருக்குலையா இந்த இடத்துல இதுக்கு கீழ C1 dot age is equal to, I will make it as 50 அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். see இந்த இடத்துல நம்ம update function யூஸ் பண்ணல. so I will delete this. so this I am going to, we are not going to use this update function. so என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நான் delete பண்ணிக்கிறேன். just we have இந்த C1 ஓட ஏஜ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? now I am going to run it. so இப்ப பாருங்க it is not showing me anything, like இது வந்து சேம் அப்படின்ற மாதிரி print பண்ணல. ஓகேங்களா? எதனால print பண்ணல அப்படினா நம்ம else part இங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? so இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும்? else part மென்ஷன் பண்ணனும். கம்பேர் பண்ணி சேமா இருந்ததுனா age is same னு print பண்ணுங்க or else. so indentations எல்லாமே நம்ம ப்ராப்பரா பாத்துக்கணும். அதே மாதிரி else யூஸ் பண்ணும்போது if யூஸ் பண்ணும்போது colon யூஸ் பண்றதையும் கிளியரா பாத்துக்கணும். so else print open close bracketல என்ன print பண்ணனும்? they are different அப்படினு print பண்ணுவோம். they are different. so now everything looks perfect. I will run the code. so இப்ப பாருங்க நம்ம ஏஜ் வந்து இங்க வந்து 15 அப்டேட் பண்ணிட்டோம். so earlier it was 28. so 28 50 கம்பேர் பண்ணும்போது they are different. so நமக்கு அதனால இந்த இடத்துல they are different அப்படினு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. so இந்த இடத்துல வந்து நேம் வந்து சேம் தான், பட் ஏஜ் தான் டிஃபரண்ட் ஆயிருக்கு. so we can compare different object by defining our own function also. so இந்த இடத்துல நான் என்னோட own function என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? compare அப்படிங்கற function யூஸ் பண்ணிருக்கேன். so at last we have to remember one thing. when you
compare, it takes two parameters. ஒன்னு who it is calling, யார் அதை கால் பண்ணது, யாரோட அதை கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு பாராமீட்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த இடத்துல we are comparing C1 with C2. so C1 become, இந்த இடத்துல C1 வந்து self ஆயிருது, C2ன்றது other ஆயிருது. so this is very very important part here. see initial stageல இது பார்க்கிறதுக்கு little confusion ஆ தான் இருக்கும், but when you start working with a self, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டா இருக்கும். so that's all for today's class. I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you for watching our channel. Do support our channel.